இந்த திருப்பணியானது மேரி புஷ்பாவுடைய பிறந்த நாள் இருக்காங்க 44 ஹாப்பி பர்த்டே மற்றும் ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் படுத்த நடத்தலாகவும் மரித்த சாம் ரிச்சர்ட் மரித்த எல்லா ஆண்களுக்காக உத்தரப்பிர ஸ்தலத்தில் இருக்க ஆண்களுக்காகவும் ஜசிந்தா ஜோசப் ஜாஸ்டின் நவீன் கிறிஸ்டபர் சகாய் மேரி சலீம் டேவிட் ஆகிய ஆண்களுக்காக இந்த திருப்பணியை தெரிவித்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவர்களே, இன்று ஈசா அப்படின்றவுடைய ஒரு குருவானவர். அவர் 88 வயது அவருக்கு. அவர் மறைந்தது என்னுடைய 3ஆம் நாள் நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் மறியல் அவருக்காக நான் விசேஷமாக செல்விப்போம். மற்றும் 10 மணிக்கு திருவிழா இருக்கும். யாராவது திருவிழையில் பங்கு இருக்குன்னா சேரலாம். சகோதரர்களுடைய புதிய மறைந்தவர்களை கொண்டாட நாம் தகுதி பொறுத்து நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையினை தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இம்மருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டதையும் தூய ஆவியால் நாங்கள் பொது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தால் நாங்கள் மீட்கப்பட்டதையும் மீட்டு
திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பள்ளியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடம் இருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியாளர்களும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்போ, பிரெகோர், நிகனோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலோ என்பவர்களை தெரிந்தெடுத்தது. அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதில் நரம்போ யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவில் நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மேல் இருப்பதாக. அனைவரும் Alleluia. 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 கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர்களோடு
சென்று கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவில் படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகுறையில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முகப்புகழ். கிறிஸ்துவர்களே, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. என்ன அப்படின்னா, எதுக்காக மக்கள் வந்து சீக்கிரமாக இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது அதாவது அந்த கன்க்ளூஷன் ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கை இழந்து, அதாவது இறந்ததுக்கு காரணம் வந்து பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? இப்போ யாரெல்லாம் இறந்துடுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அது கடைசி நேரத்தில் வந்து ஒரு பயத்தோடு இருப்பாங்க. நிறைய சிக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எப்போதுமே கொஞ்சம் பயமாக இருப்பாங்க. எப்போ இறந்துருவேன், என்ன ஆகும், நான் மோட்சம் போவேனா இல்லையா, அந்த ஒரு பயம். சில வயசானவங்க வந்து தடமாட்டிருப்பாங்க. நான் சிக்காயிடுவேனா, எனக்கு ஏதாவது நோய் எதாவது வந்துடுமா, என்னை யாரெல்லாம் பார்த்துருவாங்களா பார்க்க மாட்டாங்களா, கடைசி இடத்துல எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சில பேர் பணம் பயம். பணம் வந்து ரொம்ப செலவாயிடுமா அப்படின்ற ஒரு பயம். இல்லை பணம் வந்து வேறு யாருன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயம். சில பேர் பேங்க்லேயும் வைக்க முடியாத, வீட்லேயும் வைக்க முடியாத, நீங்கள் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அந்த ஒரு பயம். சில பேருக்கு வந்து இந்த பதவி பயம். அதாவது ஒரு பதவியில் இருப்பாங்க, அந்த பதவி போயிடுமா அப்படின்ற ஒரு பயம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம், இப்போ கோயிலில் வச்சுக்கோங்க, கோயிலில் ரீடிங் படிக்கிறவங்க எல்லாம் இன்சார்ஜாக இருப்பாங்க, இல்லை மரியாதை சேர்ந்தேன் அது மாதிரி இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வந்து நம்மளை தூக்கிடுவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன பயம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நிறைய பயங்கள், அது அப்படியே லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ மனுஷன் வந்து வாழ்ந்துங்கிறது வந்து பயத்தினால தான் வாழ்ந்துருக்கிறான் அப்படின்றது நம்ம கூட சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவர்களே, ஒரு புதுதாக மேரேஜ் ஆகி வந்து வர முன்னவே மாமியார் ஒரே பயம், இந்த பொண்ணு என்ன பண்ண போகிறாளோ, இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டு குடும்பத்துக்கு நல்ல ஒரு இதுவாக இருப்பாளோ இல்லையோ, இல்லை எங்கள் பையனுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பயம். வரப்போன பொண்ணு கூட பயம், மாமியார் வந்து எந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பயங்கள் இருக்குது. கிறிஸ்துவர்களே, ஏன் இந்த பயம் வருது? ஏன் இந்த பயம் வருது? உங்களுக்கு யாருக்கும் பயம் இருக்கா? உண்மை இல்லையா? பயம் இருக்கவங்க யாரும் இருக்கீங்களா? அது இல்லையா? உங்களை பார்த்தா எந்த பயம் வருது? கிறிஸ்துவர்களே, பயம் எது வருது அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாமல் இருந்தால் நம்ம பயம். ஓகே. இப்போ சில பிரீஸ்டுகளுக்கு வந்து பிஷப்பை பார்த்தா பயம், கடற்கடன்னு ஆடும். சில பிஷப்புக்கு வந்து சில பிரீஸ்டை பார்த்தா பயம், அது அப்படி இருக்கும். இந்த கான்வென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சுப்பீரியர் ப்ரொவின்ஷியலில் பார்த்தோம்னா கடற்கடன்னு ஆடுவாங்க. அதாவது பயம் வந்து அது வந்து ஒரு மனிதனுடைய உறவுனால பயம் இருக்கக்கூடாது, மதிப்புனால வந்து பயம் இருக்கலாம். மதிப்புன்னா அவங்க வராங்க, பெரியவங்க, அவங்க சொல்கிறது எல்லாம் நீட்டாக வச்சுக்க பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று பரவாயில்ல, அது வந்து பயம் கிடையாது, அது வந்து ரெஸ்பெக்ட்னால. ஆனால் சில நேரத்தில் ஒரு மனிதனை பார்த்து பயப்படக்கூடிய நிலைமையில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நட்சத்திரம் நான் பார்க்கும்பொழுது இயேசு வந்து அவரோட இல்லை, அவர் கூடவே இருந்து, அதாவது அந்த நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் படிக்கும் பொழுது ஆண்டவரை 5000 பேருக்கு வந்து உணவு பரிமாறி கொடுக்குறார். மக்கள் வந்து அவர் வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்னு அவர் போகிறாங்க. அவர் அது பயந்து ஓடிடுறார். ஜீசஸ் பயந்து ஓடிடுறார் பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு மனிதர் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, மிராக்கிள் பண்ணுறாரு, எந்த வேலை அவரே அரசாக்கிட்டாருன்னா நமக்கு எந்த வேலையும் இல்லைல்ல. அதனால அவர் அரசாங்கத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரை அந்த இடத்துல ஓடிட்டார். காரணம் என்ன அப்படின்னா அந்த பதவிக்காக ஆண்டவரை வரலை, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது கடவுள் வந்து
சமயத்தை வந்து அவரோடு இல்லாத இருக்கும் பொழுது எப்படி தள்ளாடுறாங்க. ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இல்லாத இருக்கும் பொழுது அவங்க தடமாட்டாங்க. அவர் கிட்ட வரணும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம். அஞ்சினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சினார்கள்னா அது வந்து பயத்தோட மேலான அது நடுங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அப்போ ஆண்டவர் இயேசுவை பார்த்து நான் தான் அஞ்சாதீர்கள்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கும் கடவுள் இந்த வார்த்தை சொல்றார், நான் இருக்கிற நீ ஏன் கவலைப்படுற, பயப்படாத. இதுதான் கடவுள் கொடுக்குற இந்த சக்தி. சொல்லணும்லே நம்ம எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாலும் கடவுளுக்கு நமக்கு இதுதான் சொல்றார், நீ என்ன நம்புறியா, நான் இருக்கிறது கவலைப்படாதுன்னு சொல்றார். நீங்கள் வயசாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பணம் இல்லாத இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சாப்பாடே இல்லாத இருக்கலாம், நோயில் இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அமைதியும் சமாதானம் இல்லைன்னா நீங்கள் எப்போ வந்து கடவுளை நீங்கள் வந்து அவரை நோக்கி அவர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சமயத்தில் கடவுள் கூட இருப்பார். இதுதான் கடவுளுடைய ஆட்சி. கிறிஸ்துவனுடைய என்னுடைய திருமணி கடவுள் நாம் ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ என்னோடு இருந்து என்னை வழிகாட்டி எனக்கு எப்போதுமே எந்த ஒரு பயமும் என்னை தாக்காமல் உமக்கு மட்டும் நான் பயந்து வாழக்கூடிய அந்த ஞானம் அவரை கொடுக்கும்படி திருமணம் நன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புது விருப்பம் அடைந்த உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுமை ஏற்றுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதால் திருமுழுக்கினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பெற்றதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை மேலே எழுத்துங்கள். ஆண்டவரிடம் எழுதியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலத்தின் உண்மையை புகழ்ந்து இருப்பது எல்லாவற்றும் மேலான எங்கள் பாஸ்கவாகி கிறிஸ்து வழியாக சிறப்பு நாளில் உண்மை இன்னும் மிகுதியான வாழ்த்தை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகில் பாவனை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க உகழ்ந்த உலக மாண்டர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மனத்திற்கும் ஒற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணுகிற தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களை மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்த தமிழை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீழ் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனமே இறங்கிய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீழல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கும் உமது திறமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநரோடும் உமது திருவில் அன்பினை பெற செய்தருளும். இன்று உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அந்த பயஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவர் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்து அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கடவுளான தந்தை யோசேப், புனித திருத்துதர்களை உலகில் உகந்தவராக இருந்தாராகிய புனித அனைவரோடும் நான் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேத்தி மலர உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிக்கு நாம் பயிற்சிக்கு நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கரையும் நலமாய் கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்துக்கு எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி பகிர்ந்து உலகில் பாவம் போக்கும் இயேசு மரியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவம் போக்கும் இயேசு மரியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இயேசு மரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகில் பாவங்களை போக்குபவர், செம்மறிலிருந்து கடமை பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கருடன் அருளடைகள் அனைத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ள அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று